Rain outside. ஐயோ தூங்கலையா? தண்ணி காலையை போய் தண்ணி தூங்கிட்டு தான் இருந்தேன். தண்ணி காலையை போச்சு என்ன பண்றது? இங்க இந்த கிரவுண்ட் எல்லாம் எங்க போனாலும் போயிட்டே கிடையாது. வாங்கி ஒரு உங்களுடைய எதுவே செய்யலையே. பிளாண்டிங் எல்லாம் தெரியும். உங்களுக்கு பிளாண்டி தெரியாது. இப்போ வந்து மணி 11 ஆகுது, நைட்டு 11. போய் கேக் செய்ய போகிறோம். நாட் கேக் இல்லை, பிளாண்டி. இப்போ எப்படியா அமைதியாக இருக்கும். இதான் நம்ம ரூம்லேருந்து இப்போ கிச்சன் போயிட்டுருக்கோம். கிச்சன் வந்து இதோ இருக்கு. எனக்கு பேக் கேமரா போதும். என்ன இந்த டைம்ல இங்க நின்றுட்டு இருக்க? தூங்கிட்டேன். இன்னைக்கு நான் தான் கிச்சன் கிளீனிங்கா. ஸோ அதான் அவங்க வந்து 11 ஆகுது. என்ன அது டபுளா இருக்கு? நோ அதெல்லாம் டபுளா இல்லை. ரெயின் அவுட் சைட். ஐயோ இருந்தாலும் இந்த ஹாட் மாதிரி. சரி அதெல்லாம் ஓகே. இப்போ எப்போ நீ கிச்சன் க்ளீன் பண்ணி முடிப்ப? எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நீ என்ன பண்ண போற? நான் வந்து பிளாண்டின்னு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். ஓகே. அது வந்து கேக் மாதிரி இருக்கும், ஆனால் கேக்குன்னு சொல்ல முடியாது. இந்த இதுலேயே நீ தான் ஸ்பெஷலாக இது வேணால் பண்ணுவேன். நீ பண்ணு, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் கிளீனிங்க. நீ இதுக்கு கேக்லாம் செஞ்சிருக்கியா? கேக் சாப்பிட்டதோட சரி செஞ்சதுங்களா? கேக்லாம் வந்து சாப்பிட்றதோட சரி. அதுவும் பாபாவோட கேக் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் இப்படி பாராட்டி பேசுறதுல தலைமை அடிச்சு முடியாது. அதுதான் இல்லை, ஒர்க் இருக்கும் பாலாட்ட. ஈவன் அந்த டேஸ்ட்டும் வந்து ப்ராப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டபுளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாலு மேல எல்லாம் தூங்கிருப்பாங்க. இந்நேரத்துலையா? நீ இப்ப கிளீன் பண்ற? நீ இப்ப பண்ணிட்டு இருக்க? என்ன நீங்க தூங்கலையா? தண்ணி காலையை போய் தண்ணி தூங்கிட்டு தான் இருந்தேன். தண்ணி காலையை போச்சு என்ன பண்றது? இங்க இந்த கிரவுண்ட் எல்லாம் எங்க போனாலும் போயிட்டே கிடையாது. ட்ரெஸ் போனா ஆடிட்டு போக வேண்டியதா இருக்குது. தண்ணி குடிக்கணும் இங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? கடைசி சென்டர் போக மாட்டேங்கிட்ட. தூங்கலன்னு பார்த்தேன். 12 மணிக்கு கேக் பண்ண ஒருத்தரும் 12 மணிக்கு தண்ணி குடிக்க ஒருத்தரும் வராங்க guys. அப்ப எப்படி நான் கிச்சன் கிளீன் பண்றது? நீ 9 மணிக்கு சாமஞ்சேரி பாத்துருக்கீங்களா? இல்லையே பார்த்தது பாய். நீங்க பாத்துருக்கீங்க? கழுத்து வர சாமஞ்சேரியில வந்து மணி 11 மணி கைய பாக்குறது அந்த வாசனைக்கு அப்படியே பறந்து போகும். இங்க வாசனை எடுத்துட்டு வச்சு என்னது இங்க உள்ள வாசனைக்கு வந்து இந்த பாக்கெட்டை கூட ஓபன் பண்ணலாம். பாக்கெட்டை ஓபன் பண்ணாமே இவருக்கு வாசனை போகுதான். அப்போ ஓபன் பண்ணா வீடியோவா? ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல ஆன் பண்ணி வச்சிருக்கேன். என்ன கேமரா ஆன்லதான் இருக்கு. ஓகே गाइस, கேக் பண்ண வந்தவர் ஒருத்தர், கிச்சன் கிளீன் பண்ண வந்தவர் இன்னொருத்தர், பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வந்தவர் இன்னொருத்தர், தண்ணி கேன் போட வந்தவர் गाइस. எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஷ் பண்ண போறோம். பாருங்க, நல்லா இருக்கும். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. பை பை சி. என்னுடைய கனவெல்லாம் என்னன்னா, என்னோட ஆசை என்னன்னா, நான் ஃபியூச்சர்ல கோடியா சம்பாதிக்க போறேன். பணத்தை வச்சு என்ன பண்ண போறேன்னு இதெல்லாம் வீடியோ கோடியானா நிறைய மாஸ்டர் பிளான் வச்சிருக்கு. நம்ம விளாக் போடுறோம்ல, இந்த
இதுல கோடி கோடியா சம்பாதிப்போம்ல சரி சரி அதை வச்சு ஓகே இப்போ நம்ம வந்து கேக் டின் ரெடி பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ண போறோம் நல்லா வலிக்குது வாயில நல்லா வருது கேக் நல்லா வந்தா போதும் வாயில எதுவும் நல்லா போகாது. வாங்கி ஒரு இல்லையா இல்லையா இப்போ வந்து 210 கிராம்ஸ் கேக் ஃப்ளவர் நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரி கேக் மாவு கிடைக்குதா என்னன்னு தெரியல ஆனா இங்க வந்து கேக்கு ஸ்பெஷல் ஃப்ளவர் உடம்புல மொத்தம் எத்தனை போன் தெரியுமா ஒன்னா உடைக்கும் போது தெரியும் ஒரு போன் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் அதான் இந்த போன் அது ஃபோன் போன் அது ஃபோன் உங்களுக்கு பிடிக்குமே அதை செய்யல நீ எனக்கு பிடிக்கும் நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு இல்ல, நான் அப்படி சொல்ல நான் இதை செய்யலன்னு சொல்றேன் நீ பிடிக்கும் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு எனக்கு என்ன எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கு நீ உங்களுக்கு எதுவுமே செய்யலையே உங்களுக்காக நான் எனக்கு வேணாண்ணா நீ சாப்பிடணும் உங்களுக்காக நான் எதையும் செய்யலன்னு நினைக்காதீங்க நீயா செஞ்சு சாப்பிடணும் உங்களுக்காக நான் நிறைய செஞ்சிருக்கிறேன் செஞ்சதை மறந்துட்டேன் நான் நிறைய செஞ்சிருக்கேன்ல கவுண்டிங் மிஸ் ஆயிடுச்சு என்ன செஞ்சிட்டீங்கன்னா அப்படி என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சாங்கன்னா எதுவுமே செய்யல பாரா செஞ்சா பரவாயில்ல பாரா என்ன கேக்கு போல செய்யற இது வந்து கேக் கிடையாது பிளாண்டி பிளாண்டி மீன்ஸ் எனக்கு பிளாண்டினா என்ன தெரியும் உங்களுக்கு பிளாண்டி தெரியாது தெரியும் ஆன்டினா என்னன்னு தெரியும் பிராண்டினால உட்காந்து போச வருது இது இது அங்கே நம்ம இடம்யா அங்கே உங்களோட அங்கேயெல்லாம் எங்களோட கிடையாதுங்க இங்க இருக்க இடம் நம்ம ஃப்ளோர் நம்ம இடம் ஆனா நம்ம இடத்துல நம்ம இருக்கோம் இது வந்து பேன் கேக் நான் அங்கே ட்ரெடிஷனல் பேன்ல கேக் இது கேக் எங்க இல்ல அது எது தோசை கோதுமை என்ன ஏதோ பேப்பர் கோதுமை தோசை வச்சுட்டு அங்கே பேன் கேக்கா பேன் ட்ரெடிஷனல் சரி நம்ம கதைக்கு வருவோம் இதுல நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா இந்த கேக் ஃப்ளவர் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பேக்கிங் சோடா அண்டு கொஞ்சமா சால்ட் அவ்வளோதான் போட்டு வெல் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸில போட்டு மிக்ஸ் பண்ணலாமா ஆமா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து ரீசார்ஜ் பண்றதுக்காக வச்சிருந்த காசு ஒரு ஒரு இன்கம் வருது நம்ம டாக்ஸ் கட்ட முடியல அவுட்கம் அதான் என் அக்கௌண்ட்ல அதிக அமௌண்ட் 1000 பாயிண்ட் அதுக்கு வந்துட்டாங்க டாக்ஸுக்கு 1000 போயிட்டு ஒரு ஓடப்பட்ட பில்லு கட்டணும்னு சொன்னேன் போயிட்டாங்க பரிதாபம் இல்லை அவங்க ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கப்பா சொல்றதுக்கே கஷ்டப்படுறா அவரே கேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு நான் வந்து என்ன தெரியுமா பிளான் பண்ணிட்டு வந்தேன் ரூம்ல இருந்து வரல யாருமே இருக்க மாட்டாங்க ஜாலியா செஞ்சுட்டு அலோனா பீஸா போலான்னு இருந்தேன் பீஸாவா கேக்குறீங்க ஓ பீஸாவா ஓகே அதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்ப மட்டும் அடிக்கலாம் பாரு. தண்ணி இனிக்குது உங்க உதடு பட்டிருக்கு போ அப்படின்னு ஒரு கால்ல வலிக்குது அடிப்பாளத்துல லைட்டா வேலை பார்க்கும்போது நம்ம வலிக்கணும் ஏன் எங்க வலிக்குது வேலை பார்க்க எதுவும் வேலை பார்க்குற கால்ல வலிக்குதான்னு நிக்கிறது எதுல நிக்கிறீங்க நான் தலையில நிற்கிறேன் இப்பதான் மாப் போட்டு போனோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள தான் மாப் இல்ல இது ஒரு ஜோக்கே இல்ல அதற்கு ஒருத்தம் கிடையாது இதுவே 200 கிராம்ஸ் தான் ஆனா நான் இந்த வெயிட் மிஷின்ல போட்டு போயிட்டு இருக்கேன் எல்லாரே ஒரு கிலோ கேக் சாப்பிட்டு 200 கிராம் தான் போடுறீங்க இது வந்து மிக்சிங் என்ன மிக்சிங் என்ன சாருக்கு மிக்சிங் வந்திருக்கீங்கன்னு தெரியுது
ஆஹா, இப்ப அடுத்தது மறந்துட்டேங்க. படத்துல யூசி